அப்புறம் சார் கிட்ட ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் ஃபிலிம்ஃபேர் அவார்ட் வாங்கினேன்னா அப்புறம் அப்படின்னு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்புறம் அப்படின்னாரு. இல்லை என்னோட குருவை மீட் பண்ணேன், ரொம்ப சத்தம் போட்டார் உங்கள் படம் நான் பண்ணலன்னு. அடுத்த படம் எனக்கு சொல்லுங்கள் சார், நான் கண்டிப்பாக பண்ணுறேங்க சார், எனக்கு வேலை கற்றுக்கணுன்னு ஆசை, அதுவும் உங்கள் கையிலேருந்து கற்றுக்கணுன்னா எனக்கு ரொம்ப பெருமை அது அப்படின்னா. இப்போ என்ன பண்ணுற அப்படின்னாரு. ஒரு ஷெட்யூல் கேன்சல் ஆயிடுச்சு சார், சென்னை போகிறேன், கிளம்பி மதுரை வா அப்படின்னாரு. ஸோ ஸ்வீட் இமிடியேட்டா. அவருக்கு அங்கே ஏதோ ப்ராப்ளம், வந்த ஹீரோயின் எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுச்சு. அவனே கூப்பிட்டாரு. அவனே சார் ஏதோ ஒரு ஹீரோயின் பண்ணிட்டு இருக்காங்க, ஒருத்தங்க வேலையை கெடுத்து எனக்கு வேணாம், இந்த வியாக்கியானம்லாம் நான் உன்னை கேட்கல, கிளம்பி வா அப்படின்னாரு. உடனே டக்குன்னு கிளம்பி ஐ வென்ட் டு மதுரை. ஃபுல் கெட்டப்லாம் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் என்கிட்ட மேக்கப் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் போனால் கருப்படிச்சு என்னமோ பண்ணி அசிங்கப்படுத்தி இந்த முடியெல்லாம் கழிச்சு விட்டு ஒரு புடவை கட்டினேன். அழுக்காக இருந்து இந்த புடவை. நான் அப்படியே ஃபிங்கர்ஸ் கிராஸ் பண்ணிட்டு பாலா சார் பார்த்துட்டு, ஏன் இந்த பொண்ணை இப்படி பண்ணிட்டீங்க, அந்த பொண்ணு அழகாக இருக்கும், அந்த பொண்ணு அழகாக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவான்னு பண்ணேன். என்னை அப்படி பார்த்துட்டு, என்ன இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இன்னும் அழுக்கு பண்ணுங்க அப்படின்னாரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இப்படி தான் நம்ம முழு படமாக அழுக்கு பண்ணி தான் நம்மளை பண்ணுவாங்களா, அந்த புடவையை கொஞ்சம் மண்ணில் போட்டு பெரட்டி கொடுங்க அப்படின்னாரு. இதுவே அழுக்காக இருக்கு, இன்னும் மண்ணில் வேற போட்டு பெரட்டி தருவாங்களாமே அப்படின்ட்டு அந்த கவுண்டமணி டைலாக்ஸ். ஐயோ இன்னும் பயங்கர ஸ்பெஷல் ஐட்டம்லாம் நிறையா இருக்குன்ற மாதிரி. அப்புறம் போய் விக்ரம் சார் பார்த்தோன்னா அவர் பயங்கர அழுக்காக இருந்தார். பக்கத்தில் சூர்யா படுகோரமாக இருந்தார். ஓ பேரழகர்களே இப்படி இருக்கும் போது நான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டா. அதாவது விக்ரம் சார் எப்படின்னா, எனக்கு இன்னமும் அந்த ஷார்ட் ஞாபகம் இருக்கு. நான் போயிட்டு இப்படி நான் குனிஞ்சிட்டு இப்படி இருந்தேன். அப்புறம் விக்ரம் அப்படி இருந்தார், இப்படி பார்த்தேன். அவரு அந்த பல்லு வேற அந்த ஒரு பல் செட் வேற போட்டுட்டு இருந்தாரு. முடியெல்லாம் இல்ல அப்படி பார்த்து சிரிக்கலாம் முடியாதாங்க. பாலா சார்னா எல்லாருமே டைப். எனக்கு விக்ரம் சூர்யா பார்த்து பெருசா பயம் இல்லைங்கக்கா. பிகாஸ் நம்ம டான்ஸ் கிளாஸ்ல நாங்கெல்லாம் ஒன்னா ஆக்சுவலா டான்ஸ் கிளாஸ்ல நான் தான் பெரிய டான்ஸர். ஆமா. சோ அதனால அவங்கதான் நான் ஆடுறது பார்ப்பாங்க. சோ அதனால என்ன சார், ஏய் நீங்க தானா, ஏய் நீ தானாப்பா அப்படின்னு இட் வாஸ் லைக் தட். எனக்கு ஆக்சுவலா வந்து நான் இப்போ தெலுங்குல ரொம்ப பிஸி. கிட்டத்தட்ட 9-10 படம் பண்ணிட்டு இருந்தேன் நான் தெலுங்குல. 10 படம் கரெக்டு. அப்போ பாலா சார் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தப்போ அவர் சொன்னார், எனக்கு அப்போ விக்ரம் பெரிய ஹீரோவா இங்கே ஆயிட்டாருன்னு தெரியாது, சூர்யாவும் பெரிய ஹீரோ ஆயிட்டாருன்னு எனக்கு தெரியாது. நிஜமா எனக்கு இங்கே அந்த டச் இல்லை பெருசா. ஸோ முடிச்சுட்டு பாலா சார் வந்துட்டு, பாலா சார் ஃபஸ்ட்டு டேட்டு கேட்டாரு. டேட் இல்லை, நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் பாவம் நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அந்த ரோல் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஹீரோயின்ஸே வந்து ஸ்பாட்டில் போய் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஏதோ சம்திங் தே வர் நாட் ஏபிள் டு கன்வின்ஸ் அண்ட் கிளம்பி போயிடுவாங்க. ஸோ இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணாமையே ஒரு ஷெட்யூலே போயிடுச்சு. ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு 2வது ஷெட்யூல்லே இந்த கேரக்டர் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ டெய்லி ஒரு ஹீரோயின் வருவாங்க, வந்து ஒரு பர்டிகுலர் சீனுக்கு ஷார்ட் வைப்பாங்க, அந்த சீன் பண்ண முடியாமல் கிளம்பி போயிடுவாங்க. இப்படியே தான் போயிட்டு இருந்தது. அப்போது ஒரு தடவை நான் பாலா சார் படம் மிஸ் பண்ணிட்டேன். தான் டேட் இல்லைன்னு போயிட்டப்போ நான் ஃபிலிம்ஃபேர் அவார்டு எங்கள் ஃபங்க்ஷன் அப்போ நான் ஐ ரிசீவ்ட் அன் அவார்ட். ஸோ அப்போ வம்சி படத்துக்கு வாங்கினேன், கிருஷ்ணவம்சி சார் கட்காம்க்கு ஐ ரிசீவ்ட் அன் அவார்ட். அப்போ வந்து வம்சி சார் வந்து, ஸோ நெக்ஸ்ட் என்ன, now that you became a big actor, what is the interesting one you're doing next? அப்போ nothing Vamshi, there's a lot of films going. அந்த மாதிரி பாலா சார் கேட்டாங்க, பட் ஐ couldn't do னோடனே ஒரு கிளாஸ் எடுத்தார். how can you reject a பாலா சார் ஃபிலிம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் வம்சி there's no dates, yeah, what can we do அப்படின்னா, you make that happen, call sir and apologize அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவர்கிட்ட நான் எப்படி ஃபோன் பண்ணி பேசுறதுன்னு நான் உடனே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சார்கிட்ட பேசினேன். அப்போ தான் வந்து ஒரு பாலகிருஷ்ணா சார் படம் பண்ணிட்டு இருந்தேன். ஷெட்யூல் கேன்சல் பிகாஸ் ஆஃப் பாலகிருஷ்ணா சார், அந்த கோர்ட் கேஸ் சம்திங் வாஸ் ஹேப்பனிங். ஸோ கேன்சல், அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு பெரிய ஷெட்யூல் கேன்சல் ஆச்சு.